ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்திக்கு நோன்பு செய்யறதுக்கு நல்ல நாள் அமைஞ்சிருக்கு. கண்ணனே நாராயணன், அவனே எல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிறத ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுக்கு சொன்னா அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு 2வது பாட்டு என்னன்னு பாப்போமா? தோழிகளுக்குள்ள ஒருத்தி ஆண்டாளை பார்த்து கேட்கிறா, நோம்பு விரதம்னு இருந்தா என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு ஆண்டாளை பார்த்து கேட்டா. அதுக்கு ஆண்டாள் எவ்வளவு அழகா பதில் சொல்றான்னு பாப்போமா? திரும்பவும் தன்னுடைய தோழிகளை எல்லாம் கூப்பிடணுமே. அப்ப எப்படி கூப்பிடுறா? எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறா. அப்படின்னா இந்த பூமியில சந்தோஷமா இருக்கிறவங்களே அப்படின்னு அர்த்தம். ஏன் இவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி வரும்? அவங்க தான் கண்ணன் பிறந்த காலத்துல, கண்ணன் வாழ்ந்தப்பவே, அவனுக்கேத்த வயசுல, அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் பிள்ளைகளா இருக்கிறாங்களே, அதுக்கு மேல என்ன சந்தோஷம் வேணும்? நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இத செய்யணும், இத செய்யக்கூடாது அப்படின்னு விதி இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னா இந்த மாதிரி தான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போகணும், இந்த பை தான் எடுத்துக்கிட்டு போகணும், பிரேயருக்குள்ள போகணும், பேட்ஜ் போட்டுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அதே போல கல்லூரிக்கு போனோம்னா அங்க வேற மாதிரியா இருக்கும், வேலை செய்யற இடத்துல அங்க வேற மாதிரியா நடந்துக்கணும், கோயிலுக்கு போனோம்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேறையா இருக்கும் இல்லையா? ஆனா நாம பொதுவாவே வாழ்க்கையில அறம் தர்மம் அப்படின்னு இதெல்லாம் செய்யணும், அதர்மம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா? பொய் பேசக்கூடாது, இன்னொருத்தரை துன்புறுத்தக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் பொதுவான தர்மம் இல்லையா? அப்ப எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத ஆண்டாள் என்னென்னலாம் சொல்றா அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். எப்பவுமே நாம நல்லது பண்றோமோ இல்லையோ, கெட்டது பண்ணக்கூடாது இல்லையா? தீமை செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. அது ஆண்டாள் முதல்ல எதை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கறத கவனமா கேட்டுக்கலாமா? முதல்ல எதை செய்யக்கூடாது ஒரு பட்டியல் போடுவோம். பாட்டுக்குள்ள நம்ம பிரிச்சுக்கணும். அம்மா எல்லாத்தையும் கலந்து சொல்றா, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதத கலந்து சொல்றா. ஆனா நம்ம முதல்ல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றா அப்படிங்கறத பட்டியல் போட்டுக்கலாமா? லிஸ்ட் போடலாம். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். 6 சொல்லியிருக்கா. இந்த 6 என்னன்னு பாப்போமா? சுருக்கமா பாப்போம். நெய் பால் சாப்பிட மாட்டோம். இது என்னது? இது யாராவது பால் நெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அதுல என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு விரதம் நோன்பு அப்படின்னு இருந்தாலே ரொம்ப சுவையான உணவு சாப்பிட்டா நம்ம கவனம்லாம் அதுல போயிடும் இல்லையா? ரொம்ப ருச்சியா இருக்கே, நாக்கு சப்பு கொட்டிக்கிட்டு அதை சாப்பிடலாமான்னு கவனம் போயிடும் இல்லையா? அதனால விரதம் இருக்கும் போது கொஞ்சம் நம்மள கஷ்டப்படுத்திக்கணும், வருத்திக்கணும். ரொம்ப வயிறு நிறைய சாப்பிடுறது, வயிறை பட்டினி போடுறது நல்லது இல்லையா? அப்பதானே விரதம். ஏகாதசி அன்னைக்கு நம்ம எல்லாம் சாப்பிடாம விரதம் இருக்கிறோமா இல்லையா? அது போல இப்படியும் சொல்லுவாங்க. எப்பவுமே நாம பகவானுக்கு காட்டாத உணவு, அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஒரு தடவை கடவுளுக்கு காட்டிட்டு அப்புறம் தானே சாப்பிடணும். அதை மனசுல வச்சுக்கோங்க. அப்போ இப்ப இன்னொரு விஷயம் பார்ப்போமா? பால்ன்றது குடிக்கிறது தானே. பாலை யாராவது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? பால் குடின்னு தானே சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நெய் பால் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாளே, ஏன் தெரியுமா? நாம மறந்துடக்கூடாது. இப்ப ஆண்டாள் இடைப்பெண்ணாச்சே. இடையர்கள் இடைச்சிகள் எல்லாம் பால் தயிர சாப்பிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஜாதி பேச்சு. சரி, மேல பாப்போமா? மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். இது என்னது? இது பூ வச்சுக்க கூடாதா, மையிட்டுக்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. விரதம் இருக்கிறப்ப நம்மள மத்தவங்க பார்த்து கண்ணு படுற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாமா? ஆண்டாள் என்ன சொல்றா தெரியுமா? நாமா மைய வச்சுக்க கூடாது, நாமா பூ வச்சுக்க கூடாது,
கண்ணன் மை வச்சு விட்டு கண்ணன் பூசு ஊட்டினான்னா வச்சுக்குவோம். இப்ப கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறப்போ அலங்காரம் பண்ணிக்குவாங்களா? அதனால தான் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது செய்யாதன செய்யோம். இதுல ரொம்ப முக்கிய விஷயம் இருக்கு. யார் செய்யாதன செய்யோம், யார் செய்யாததெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றா? முன்னோர்கள், ஆன்றோர், சான்றோர் இப்படின்னு பெரியவங்கெல்லாம் செய்யாததை நாம செய்யக்கூடாது. நம்முடைய சனாதன தர்மம் சாஸ்திரத்துல எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோ அதை செய்யக்கூடாது. ராமர் எப்படி இருந்தார்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருந்தார் இல்லையா? சீதா பிராட்டி புருஷனை வித்து பிரியாம அவர் சொல்படி நடந்துகிட்டாங்க இல்லையா? ஹனுமான் எப்படி ராம பக்தியோட இருந்தார் இல்லையா? பஞ்ச பாண்டவர்கள் எப்படி தர்ம வழியில நடந்தாங்க இல்லையா? அத மாதிரி இருக்கணும், அதர்மம் செய்யாம இருக்கணும். அதனால தான் ராமாயணம், மகாபாரதம், ஆத்திச்சூடி, திருக்குறள், ஆழ்வார் பாடல்கள், குருமார்களுடைய வாழ்க்கை வரலாறு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அறவழி நடக்கணும். தர்மம் காப்போம், அறவழி நடப்போம். அதுக்கு மேல தீக்குறளை சென்றோதோம், ரொம்ப முக்கியம். இன்னொருத்தரை பத்தி தப்பான விஷயங்களை, அதுவும் அவங்க இல்லாதப்ப பின்னாடி மற்றவங்க கிட்ட பேசுறது இருக்கே, அது ரொம்ப தப்பு. அதனாலதான் திருக்குறள்ல புறங்கூறாமை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு தெரியுமா? அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. நீ நல்லது செய்யல, தர்மமா பேசல, அறமா நடந்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இன்னொருத்தரை பத்தி பின்னாடி போய் கோல் பேசுறியே அது செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அப்ப எதை செய்யணும் அத ஆண்டாள் சொல்றா. மேல பாப்போமா? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி. இங்க அடி அடின்னு சொன்னா பகவானோட திருப்பாதத்தை சொல்றா. கீழே வைகுண்டத்துல இருக்கிற நாராயணன் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலா இல்லையா? இப்ப என்ன சொல்றா தெரியுமா? பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிற மகாவிஷ்ணு இருக்காரே அவரே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றா. அப்போ மகாவிஷ்ணுவோட திருப்பாதங்களை நல்லா கொண்டாடி பாடணும் அப்படின்னு சொல்றா. இங்க இருந்து 13 தடவை பாட பாடி அப்படின்னு இந்த திருப்பாவையில சொல்ல போறா. எப்பவும் நாம பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் நாட்காலே நீராடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது போல காலையில குளிச்சுட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும். குளிக்காம சாப்பிடவே கூடாது. அப்புறம் குளிக்காம விரதம் இருக்கலாமா? கடவுளை கும்பிடலாமா? தப்பு இல்லையா? அடுத்தது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அப்படின்னா என்னது? இல்லாதவங்க எத்தனை ஏழைகள் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா? அம்மா சாயத்தாயே அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். சன்னியாசிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வேண்டியதை கொடுக்கணும். வேண்டிய அளவுக்கு தான தர்மம் பண்ணணும். அறம்னு சொன்னாலே தானம், ஈகை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கே. நாம தினமே என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளே சாப்பிடக்கூடாது. தினமும் நம்ம சாப்பாடு நமக்கு என்ன பண்ணாலும் கடவுளுக்கு காட்டணும். நம்முடைய முன்னோர்கள் பித்ரு தேவதைகள்னு சொல்லுவாங்க, இறந்து போய் மேல் லோகத்துல இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கெல்லாம் காட்டணும். நாம போடுற சாப்பாடையே நம்பி வெளியில நாய் பூனை இதெல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு போடணும். அதை தவிர யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் சாப்பாடு போடணும். இதுதான் நம்ம சனாதன தர்மம் நமக்கு சொல்லி இருக்குது. அதுக்கு மேல உய்யும் ஆறு எண்ணி உகந்து, நாம நல்லபடியா எப்படி கடவுள்கிட்ட போய் சேர போறோம் அப்படின்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னது? பகவானுடைய பாதங்களையே நாம கெட்டியா புடிச்சுக்கிட்டோம்னா அந்த பகவானையே அடையலாம் அப்படின்னு நினைச்சு 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 நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நாளைக்கு ஊர் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தி கேட்கிறா. அது என்ன சொல்றான்னு பாப்போம். இப்ப பாட்டை பாடிடலாமா? வையத்து வாழ் வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி
நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.